நேர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்கள் கழித்து இன்னைக்கு வீடியோ பதிவிடுறேன். கமெண்ட்ஸ்ல ஒரு சிலர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியா ஒரு வீடியோலையும் தொடர்ச்சியா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. பொருளாதார சூழல் காரணமாக இந்த சேனல்ல வீடியோ ரெகுலரா போட முடியாத ஒரு சூழல் இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஒரு சிக்கல் தவிர்க்கப்படும் அப்படின்னு நானும் நம்புறேன். சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன அப்படின்னா, இந்திய மாணவர்களுக்கு ஒரு பெரும் சிக்கலை, அதாவது அவங்களுடைய எதிர்காலத்திற்கே ஒரு பெரும் சிக்கலை கொடுத்திருக்கிறார். வேற யாரும் இல்லை, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 788 இந்திய மாணவர்கள் இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். அதாவது அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துல படிப்பதற்கு மிக பெரும் போட்டியே நடக்கும். வெளிநாட்டினர், அதாவது அமெரிக்காவை தாண்டி மற்ற நாட்டில் வசிக்கக்கூடியவங்களா அந்த பல்கலைக்கழகத்துல இடம் கிடைக்காதா அப்படின்னு போட்டியே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல பல சிக்கல்களையும் தாண்டி அங்க நம்ம இந்திய மாணவர்கள் 788 பேர் படிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, மற்ற நாடுகளை சேர்ந்த, அதாவது அமெரிக்கா அல்லாத வெளிநாட்டினர் கிட்டத்தட்ட 6800 மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்திய மாணவர்கள் 788 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து போய் அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை கொண்டு வந்தாரு. குறிப்பா H1B விசால இருந்து கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் வரைக்கும் பல்வேறு கடுமையான விதிகளை மாத்திருக்காரு, உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறது ட்ரம்ப் அவர்களுடைய அரசு. அதாவது என்ன அப்படின்னா, குடியேறிகளை குறைக்கணும், அமெரிக்காவுல இருக்கக்கூடியவங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் குறைஞ்சிட்டே வருது. அது ஐடி ஆகட்டும், எல்லா துறைகள்லையும் வெளிநாட்டவனுடைய ஆதிக்கம் அதிகமாக்கிட்டு வருது அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கனருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில அதையெல்லாம் தாண்டி முறையாக அமெரிக்காவிற்கு வருபவர்களை தாண்டி முறையற்ற வழியில் போலந்து போன்ற பல்வேறு முறையற்ற வழியில அமெரிக்காவுக்குள்ள நுழையக்கூடியவங்களுடைய குடியேறிகள் அதிகமாகிக்கிட்டே வராங்க. அப்படிங்கிறதுனால அதை கட்டுப்படுத்துவதற்கும் மிக மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சாரு. அதையெல்லாம் தாண்டி அவங்களையெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து, அதாவது கையெல்லாம் கட்டி போட்டு ஒரே இடத்துல அமர வச்சு கிட்டத்தட்ட ஒரு பிளைட்ல நூற்றுக்கணக்கான பலரை 24 மணி நேரம் 30 மணி நேரம் டிராவல்ல வலுக்கட்டாயமாக நாடு விரட்டப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, அவங்களுடைய பொருட்கள் உடைமைகளை எல்லாம் இழந்து நாடு அமெரிக்கா விட்டு அவங்க கிளம்புற மாதிரியான சூழல் ஏற்பட்டது. இதற்கு யாருமே எதிர்ப்ப கிளப்பல. ஏன்னா அவங்க எல்லாம் முறையற்ற வழியில அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆனா இப்ப முறையா போயிருக்கிறவங்களுக்கே பல சிக்கல்கள் வருது. என்ன அப்படின்னா, H1B விசால இருக்கக்கூடியவங்களே ஒரு குழந்தை பெத்துப்பாங்க. அந்த குழந்தை அமெரிக்கா வாழ் குழந்தையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னொரு குழந்தை பெத்துக்கும் போது அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கடுமையான உத்தரவுகள் நம்ம தொடர்ச்சியா நம்ம இந்த சேனல்ல பார்க்காட்டியும் நான் இன்டர்வியூஸ் எடுக்கிற பல சேனல்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல செய்திகள்லயும் பார்த்திருப்பீங்க. இப்ப கடைசியா எங்க நிக்கிறார் அப்படின்னா, இந்த அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அந்த பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கான அந்த உரிமையை ரத்து பண்ணிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இனிமே அமெரிக்க அரசு தலையீடு இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்துல நீங்க இடம் பெறணும், படிக்கணும் அப்படின்னா அமெரிக்க அரசு, அதாவது ட்ரம்ப் அரசு தலையீடு இருக்கும். வெளிநாட்டு மாணவருக்கான உரிமையே அவர் ரத்து பண்ணியிருக்காரு. அமெரிக்கர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த பாலிசியை மாத்திருக்காங்க. இது ஒரு பெரும் சிக்கலை கிளப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, இனிமே போய் வெளிநாட்டவர் போய் அந்த பல்கலைக்கழகத்துல படிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரும் சிக்கல். அதையெல்லாம் தாண்டி இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ கிட்டத்தட்ட அங்க அமெரிக்காவுடைய அந்த பிரபலமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள்ல 27% பேர் வெளிநாட்டு மாணவர்கள். அவங்க இதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர் படிக்கணும் அப்படின்னா முழு கட்டணத்தையும் செலுத்தி தான் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூலும் இருக்கு. அப்போ உள்நாட்டு அமெரிக்கா மாணவர்களுக்கு ஒரு விதி, வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு விதி. அவங்க முழு கட்டணத்தையும் கட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. சரி, இப்போ படிக்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உடனே அவங்க வேறு பல்கலைக்கழகத்துக்கு மாத்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவுல வாழ்வதற்கான அந்த விசாவே ரத்து பண்ணி அவங்க அமெரிக்காவிட்டே வெளியேற்றக்கூடிய ஒரு உத்தரவை அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை உடனடியாக அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ இந்திய மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிக பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கு. சரி, இதற்கு
அமெரிக்க பல்கலைக்கழகமான இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என்ன வந்து அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அரசனுடைய நிர்வாக கெடுபிடிகளை நாங்க ஏற்க உத்தரவு, அந்த நிர்வாக கெடுபிடிகள் ரொம்ப கடுமையான உத்தரவுகளை நாங்க ஏற்க மறுத்ததுனாலதான் ட்ரம்ப் அரசு இப்படி ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கக்கூடிய உரிமையை ரத்து பண்ணக்கூடிய ஒரு உத்தரவை வந்து ட்ரம்ப் அரசு பிறப்பிச்சிருக்கிறது அப்படின்னு. சரி, இதற்கு முன்பாக என்ன கெடுபிடியான உத்தரவுகளை ட்ரம்ப் அரசு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு பிறப்பிச்சாங்க அப்படின்னா, அதாவது மாணவர்களுடைய ஒழுங்கு மீறல் பதிவுகள் மற்றும் இந்த ஒரு 5 வருஷத்துல அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல நடந்த புரொட்டஸ்ட், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இது தொடர்பான வீடியோ ஆடியோ ஆதாரங்களை கேட்டிருக்கிறது ட்ரம்ப் அரசு. குறிப்பா வெளிநாட்டு மாணவர்கள் அப்படிங்கும் போது அவங்க மீதான அதிரடி உத்தரவுகளை, கடுமையான நடவடிக்கைகளை ட்ரம்ப் அவர்கள் எடுப்பாரு. அதாவது படிப்பதற்காக நம்ம பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களை இப்படி விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தின் பேர்ல அந்த பல்கலைக்கழகம் தரல. இந்த விஷயத்தினால கடுப்பான ட்ரம்ப் அரசு தான் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, வெளிநாட்டு மாணவர்களுக்கான இங்க சேர்க்கக்கூடிய உரிமையே வந்து ரத்து பண்ணிருக்காங்க. சரி, இதற்கு பல்கலைக்கழகம் கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி என்னன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி 27% வெளிநாட்டு மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியா வேற பல்கலைக்கழகத்துல சீட் கிடைக்கணும். இங்க படிச்சு முடிச்சிருப்பாங்க, இல்ல பாதி செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரும் சிக்கல் தான். சரி, இதையெல்லாம் தாண்டி பல்கலைக்கழகம் என்ன சொல்றாங்க, இதை என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரம்ப் அரசோட முடிவால இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் பிரச்சனை. அவங்க முழு கட்டணத்தையும் செலுத்திருக்காங்க. வெளிநாட்டு மாணவர்கள் அப்படிங்கிறது அவங்க எல்லாருமே முழு கட்டணத்தையும் செலுத்திருக்காங்க. கோடை காலத்துல அங்க வந்து இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல குறிப்பா இந்த கோடை காலத்துல வந்து எடுக்கக்கூடிய இந்த இன்டர்ன்ஷிப் வகுப்புகள் வந்து உலக அளவுல வந்து பிரசித்தி பெற்றது. அங்க ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து இப்ப முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நல்ல பிரகாசமா இருக்கும் அப்படிங்கறதும் நம்ம வந்து செய்திகளை படிச்சிருக்கோம், தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. அப்படிங்கும்போது இது எல்லாமே பாதிக்கப்படும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு முடிவு தான் என்ன அப்படின்னா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சார்பில் அவங்க பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. விரைவில் நாங்க எங்க மாணவர்களுக்கான உதவியை நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இது யார வந்து டார்கெட் பண்ணி இருக்கு அப்படின்னா, குறிப்பா அமெரிக்காவை நோக்கி போகக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களையும் கல்வி நிறுவனங்களை ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு உத்தரவா இருக்கு அப்படிங்கிறது அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பிளஸ் கல்வியாளர்களுடைய ஒரு கருத்தாவும் இருக்கு. சரி, நம்ம இந்திய வாழ் மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணவர்கள் வந்து கல்விக்கு வந்து கல்வியை மட்டும் படிச்சா இந்த பிரச்சனையே வராது, அவங்க அரசியல் தலையீடு இல்லாம இருந்தாவே இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கும் அந்த உரிமையே ரத்து பண்ணிருக்காங்களே, அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அது மிக பெரும் கேள்விக்குறிதான். அது இல்லாம இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க வேறு பல்கலைக்கழகத்தை நோக்கி ஓடணும் அப்படிங்கறதெல்லாம் மிக பெரும் கேள்விக்குறிதான். என்ன நடக்குது அப்படிங்கறத மீண்டும் ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி.